நவராத்திரியோட 4வது நாள். நேற்றோட துர்க்கை அம்மனுடைய 3 நாள் வழிபாடு. நேற்று அர்ச்சனை வச்சு புஷ்பத்தால் வச்சு அர்ச்சனை பண்ணி 108 போற்றி சொல்லி எல்லாம் வந்து நிறைவு இதாகியாச்சு. இன்னையிலேருந்து மகாலட்சுமி அம்மாவுக்கு இன்னையிலேருந்து 3 நாள், இன்னைக்கு நாளைக்கு நாளாக கழிச்சு செவ்வாய்க்கிழமை வரைக்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி அம்மாவை சந்தோஷமாக நம்ம வந்து ஆனந்தப்படுத்தணும். வழி அனுப்பக்கூடாது. 3 நாள் 3வது நாள் ஒவ்வொருத்தரையும் நம்ம ஆனந்தப்படுத்தணும். துர்க்கைக்கு 3வது நாள் அஷ்டோத்தரம் சொல்லி 108 போற்றி சொல்லி எல்லாமே சொல்லி நேற்று அவங்கள சந்தோஷப்படுத்தியாச்சு. இன்னைக்கு நாளைக்கு மகாலட்சுமி அம்மா நம்ம கூட இருந்து இன்னைக்கு நாளைக்கு நம்மளை வந்து எப்படிலாம் இவன் நம்மளை கவனிக்கிறா அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னைக்கு நாளைக்கு நல்லா கவனிச்சுட்டு நாளான்னைக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம சுமங்கலி செட்டில் எல்லா சுமங்கலிகளையும் வர வச்சு அவங்களுக்கு மரியாதை பண்ணி அவங்கள்ட்ட எனக்கு வயசுக்கு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி, இளையவங்கன்னா அவங்களுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணி அன்றைக்கி சுமங்கலி செட் எல்லாமே ஜாக்கெட்டு அந்த ஐட்டங்கள் எல்லாமே நான் கொடுப்பேன். அன்றைக்கி தான் 3வது நாள் கொடுப்பேன். அதுக்கப்புறம் 3வது நாள் சரஸ்வதிக்கு. அதில் 3வது நாள் அம்பாளை, சரஸ்வதி அம்பாளை வந்து நாம் வந்து திருப்திப்படுத்தணும். இப்படி தான் ஸ்டெப்பாக தான் வரணும். கண்ட நேரத்தில் இடையிடையே கண்ட நேரத்தில் நம்ம வந்து கொடுத்துடக்கூடாது. கொடுத்துட்டா வர்றவங்களுடைய ஆசைகள் வந்து நின்று போயிடும். வாங்கியாச்சு போதும் அப்படின்ட்டு அப்படி நின்றுவாங்க. டெய்லி வர வர தினம் நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும்னா ஸ்டெப்பாக அதை வந்து முறையாக பண்ணணும். 3வது நாள் துர்க்கைக்கு 3வது நாள், மகாலட்சுமி அம்மாவுக்கு 3வது நாள், அதுக்கப்புறம் சரஸ்வதிக்கு 3வது நாள். மறுநாள் ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு பேனா பென்சில் எல்லாம் வச்சு நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? அன்னைக்கு குழந்தைகளை திருப்திப்படுத்தணும். ஏன்னா தினம் கொடுத்துட்டு இருந்தோம்னா தினம் பிள்ளைங்க கேட்டுக்கிட்டே இருக்கும். அது கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து அந்த ஆசைகளுக்காண்டே வர மாதிரி ஆயிடும். இதுனா தெய்வ வழிபாடோட வருவாங்க, உட்காருவாங்க, சாமி கும்பிடுவாங்க, பாட்டு படிப்பாங்க, பிரசாதம் வாங்கி போவாங்க. நாளைக்கு அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து வீட்டில் வந்து இந்த சாமி பாட்டு லைட்டாக அந்த ஃபோட்டோவில் படிச்சுட்டு இருக்கு, லேசாக கேட்குது, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்ன? ஓகேவா? இல்லை சுட்டி மகள் ஏதாவது சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல, உடைய கையை. சரி வாங்க, இன்னைக்கு பூஜை என்னன்னு போய் பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு, வாங்க. இன்னைக்கு அம்பாள் வந்து 3வது நாள் மகாலட்சுமி அவதாரத்தோட வராங்க கலசத்தில். இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச மலர்னா ஜாதி மல்லி. பிரசாதம் வந்து இன்னைக்கு வந்து கடம்ப சாதம், மெயின் சாம்பார் சாதம்னு சொல்லுவோம். கடம்ப சாதம் வச்சு சுண்டல்னா இன்னைக்கு வந்து பட்டாணி சுண்டல் போடலாம். நான் ஒரு இடம் முடிச்சுக்கிட்டேன், பட்டாணி வாங்கலை. ஓகே இருக்கட்டும், அதை இடத்துல பார்த்துக்கணும். இப்போ வந்து மகாலட்சுமி அம்மாவை வேண்டி நம்ம பாடல்கள்லாம் படித்து பூஜைகள்லாம் பண்ணி நம்ம சாமி கொண்டு வரோம். சுட்டி மகள் எப்பவும் போல் சுட்டி தனம் பண்ணிக்கிட்டு மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு. சவுண்டு ஒரு மாதிரி கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க உறவுகள். அதே போல் மெயினாக பாருங்கள், பிரசாதம் வந்து முக்கியமான விநாயகர், மகாலட்சுமி அம்மா, துர்க்கை, சரஸ்வதி, கீழே பெருமாள், அதுக்கு கீழே சிவன். இவங்களுக்கு வந்து நான் குட்டியாக அதுக்குன்னு நான் பிரத்யேகமாக நான் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் பூஜை ரூம்குள்ளேயும் நான் வச்சுருக்கேன் மகாலட்சுமி அம்மாவுக்கு. அப்புறம் நான் தனித்தனியாக அதை வந்து எப்போவுமே நான் வந்து படையல் மாதிரி போடாமல் அவங்க முன்னாடி கொஞ்சம் அதை நாங்கள் வீட்டால் நாங்கள் பூஜை முடிஞ்ச உடனே எடுத்து நாங்கள் சாப்பிட்டுக்கிடுவோம். தற்சமயம் அந்த பிரசாதம் காலியாகிற மாதிரி இருந்ததுன்னா வரவங்களுக்கு நாங்கள் அதை கொடுத்துருவோம். ஓகேவா? சரி, இப்போ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சரி அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ நம்ம பூஜையை ஆரம்பிப்போம். ஓகேவா? கோயிலில் பக்கத்தில் கோயிலில் பாட்டு படிச்சுட்டு இருக்கு. அங்கேயும் கோயிலும் கோயில் வச்சுருக்காங்க. நான் எப்பவுமே வீட்லேயும் முடிச்சுட்டு 8 மணிக்கு வீட்டில் முடிச்சுட்டு கோயில் போயிடுவேன். பக்கத்தில் தான் இருக்குது அம்மச்சியார் கோயில்னு. ஒரு நாள் நான் தனி வீடியோ போடுறேன். அந்த இதை அம்மச்சியார் கோயில் நல்லாயிருக்கும். கொலு வச்சுருக்காங்க, கொலு சூப்பராக இருக்குது. என்ன அந்த பூஜை நடக்கும் 8:30 தான் அங்கே பூஜை ஆகும். அதனால் வீட்டில் முடிச்சுட்டு கோயிலில் பூஜைக்கு கோயிலுக்கு போயிடுவேன். அதே போல் இன்னைக்கு என்ன கலர் சாரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டணும்னா மை ப்ளூ. இன்னைக்கு மை ப்ளூ கட்டியிருக்கேன். காவியா ஏன் அப்படி கட்டல? அப்போ காவியாவுக்கு வந்து நேரம் இல்லை, அவங்க படிப்புல மூழ்கி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வெனஸ்டே தான் எக்ஸாம் முடியுது. அதனால அவ இப்ப எப்பவுமே படிப்புல மூழ்கிட்டான். அதனால வந்து நான் இது பாட்டு பாடுறது உட்கார மாட்டேன், இப்ப படிச்சிருவா. மற்றபடி சாமி கும்பிட்டு விடுவா. இது அவளுக்கு வந்து ஏன்னா புது ஸ்கூலு, ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம். அதனால கொஞ்சம் நல்லா மார்க் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. மார்க் வந்தோடனே நாங்க சொல்றோம் வீடியோல. ஆமா, அதே சொல்லணும், கண்டிப்பா சொல்லுவோம். என்ன மார்க் வாங்கியிருக்கா, அதாவது என்ன மார்க்னா நாங்க வந்து பெர்சன்டேஜ் சொல்றோம், நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகேவா? பெர்சன்டேஜ், ஓவரால் பெர்சன்டேஜ். ஓகே, சரி வாங்க சாமி. அப்பாவை எங்க? அப்பா கடைக்கு போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. இந்த பூ மாதிரி இருக்கேன் நானு. அவங்க லாஸ்டா வந்து ஜாயின் ஆயிடுவாங்க அப்பா.
நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேலொடுங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தனக்கு ஆறிரு கடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூர்சி வடிவை வாழ்க பொற்குடம் வாழ்க செவ்வேறிய மங்கை வாழ்க ஆய்ந்த நனவு வாழ்க மாறிலா வழி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் போதுநாத சதானந்த சர்வபூததயாபர ரட்சரட்சமக வாகாலிய திவ்யம் நமோ நம. ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வேத்த சாதகே சர்வே திரையம்பகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வேத்த சாதகே சர்வே திரையம்பகே தேவி கௌரி மங்கள பரமேஸ்வரி நமோஸ்துதே. ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வேத்த சாதகே சர்வே திரையம்பகே தேவி கௌரி சரஸ்வதி நமோஸ்துதே. வீட்டினிலே லக்ஷ்மீகரம் வாசலிலே மாகோலம் வீட்டிலே கோவிந்தா வசுதேவதன்யா கோவிந்தா பெல்வபித்ராஜிய கோவிந்தா பிச்சுக சமஸ்துத கோவிந்தா ஸ்ரீ கும்ரூபா கோவிந்தா சிவகேசவமூர்த்தி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. தெரு முழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம் தங்கம் வைரம் பவளமுத்து தவழும் தெய்வானை தங்கம் வைரம் பவளமுத்து தவழும் தெய்வானை தாங்கிக் கொண்டால் வாங்கிக் கொண்டால் முருகப்பெருமானை தாங்கிக் கொண்டு அப்பா எப்போ வந்துட்டாங்க. சரி கும்பிடுமா. இன்னைக்கு தான் அப்பா எப்பா இருக்கிறாங்க பூஜையிலேயே. சரி இன்னைக்கு வந்து அம்மாவுடைய அவதாரம் என்ன? மகாலட்சுமி. வீடியோ ஏற்கனவே உறவுன்னு சொல்லிட்டேன். சரி எனக்கு தெரியாத நான் கேட்கேன். மகாலட்சுமி அம்மா அவதாரமா? மகாலட்சுமி சாம்பார் சாதம் கலவை சாதம். சரி அப்புறம் வந்து பூ வந்து ஜாதி மல்லி. அதனால மல்லி தான் வாங்கியிருக்கோம். ஜாதி மல்லின்னா வந்து இந்த குண்டு மல்லியா இருக்கும் அப்படித்தானே? அது வந்து வாடையே வராதும்பாங்க. அது அது சரி ரைட்டு. இன்னைக்கு வந்து மகாலட்சுமி அம்மா அவதாரம். இன்னைக்கு எத்தனை நாள்? இன்னைக்கு 4வது நாள். வியாழன் 1 வெள்ளி 2 சனி 3 ஞாயிறு 4வது நாள் ரைட்டு. சரி இப்போ நம்ம அம்மாவுக்கு வந்து என்ன பிரசாதமா? சாம்பார் கதம்ப சாதம். எல்லாம் கலந்து அதான் சாம்பார் சாதம் சொல்லுவோம். ஆனா வெங்காயம் பூண்டு சேர்க்கக்கூடாது. சரி சரி இப்போ நம்ம வந்து சாமி கும்பிடுவோமா? ஆமா கும்பிட போறோம். நமக்காண்டியும் நம்ம உறவுகளுக்காண்டியும் நம்ம கும்பிடுவோம். ஆமா சரி ஆரம்பிப்போமா? அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும். இது வந்து பஞ்சாட்சர நமஸ்காரம் எங்களுக்கு. ஆண்களுக்கு வந்து அஷ்டாங்க நமஸ்காரம். பஞ்சாட்சர நமஸ்காரம் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. பெண்கள் வந்து எப்பவும் இப்படித்தான் விழுந்து கும்பிடுவாங்க. இந்த எங்க பாட்டி சொல்லி கொடுத்தது எனக்கு. இந்த கை தரையில படணும், இந்த முட்டி படணும், இந்த கால் பெண்ணி இருக்கணும், நெத்தி படணும். இது ஒரு வகை யோகா மாதிரி தெரியுது. அவன் எல்லாம் யோகா தானே. எப்படி இது ஒரு யோகா மாதிரி யோகா. அந்த காலம் வந்து நமஸ்காரம் பண்றது, கோயிலை சுத்துறது எல்லாமே உடல் ஆரோக்கியத்துக்கு தான் சொன்னதுதான். துணி வெளுத்து துளிருது உடல் ஆரோக்கியம்னு சொல்ல யாரும் பண்ண மாட்டாங்க. சாமி பேர சொன்னாதான் அப்போ அந்த காலத்துல. அம்மி அரைக்கிறது, அப்ப வந்து படிப்பறிவு இல்லாத காலம். உரல்ல இடிக்கிறது. சாமி கும்பிட்டு நல்லபடியா முடிச்சாச்சு இன்னைக்கு. சரி பிரசாதம் சாப்பிடும். சரியா எப்படி இருக்கு? பிரசாதம் சாப்பிட்டு பார்க்கணுமா? சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. காவியா நீ சாப்பிடுறா? சாம்பார் அழகா இருக்கு. அழகா இருக்கு. ருசியா இருக்கா? ருசியா இருக்கு. சாப்பிடுறா. நல்லா இருக்கு.
இதே மாதிரி டெய்லி பிளாக் வரும் பாருங்க. அந்த தெய்வங்களுடைய அருள் உங்களுக்கு எப்பவும் கிடைக்கும். எங்க சேனல்ல சொல்லுப்பா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. பாய் பாய் பாய்.